அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 1லிருந்து லைன் பை லைன் வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 4 வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த எல்லா வீடியோடைய லிங்க் வந்து பண்ணாக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துங்க. ஸோ இன்றைக்கான கொஷினுக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 76. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துகையில் அதனை எப்படி அழைப்பர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, இணை ஒப்பு. ஆப்ஷன் ஆ, இணை ஒப்பு. அடுத்து கொஷின் நம்பர் 77. குடிசையின் ஒரு பக்கம் கோபுரங்கள், மறுபக்கம் பசித்த வயிறுகள். ஒரு பக்கம் புளிச்ச சேப்பக்காரர்கள், மறுபக்கம் மெலிந்த எலும்பு கூடுகள். ஒரு பக்கம் பருத்த தொந்திகள், மறுபக்கம் தோழர் பா. ஜீவானந்தம். உரைநடைக்கு எதற்கு எடுத்துக்காட்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, எதிரினை இயைபு. எதிரினை இயைபு. அடுத்து கொஷின் நம்பர் 78. உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவானா? உணர்வுகளை தூண்டி எழுப்புவதில் வெற்றி பெறுவானா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, உவமையை விட உருவகமே. உவமையை விட உருவகமே. அடுத்து கொஷின் நம்பர் 79. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ, பாடல் கேட்டவர். ஆப்ஷன் இ, பாடல் கேட்டவர். அடுத்து கொஷின் நம்பர் 80. குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 4. ஆப்ஷன் ஆ, 4. அடுத்து கொஷின் நம்பர் 81. எக்கிலங்கிய, உணரசையி இச்சொற்களில் உள்ள அளபடைகள். எக்கிலங்கிய, உணரசையி இச்சொற்களில் உள்ள அளபெடைகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, ஒற்றளபடை சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை சொல்லிசை அளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 82. ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒற்றளபடையில் அளபெடுக்கும் ஒற்றெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 11. ஆப்ஷன் ஆ, 11. அடுத்து கொஷின் நம்பர் 83. ஓதல் வேண்டும் கெடுப்பதுவும் உணரசையி எக்கிலங்கிய. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ, 1க்கு 2 செய்யுளிசை அளபடை, 2க்கு 1 இன்னிசை அளபடை, 3க்கு 4 சொல்லிசை அளபடை, 4க்கு 3 எக்கிலங்கிய ஒற்றளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 84. வேறுபட்ட ஒன்றினையை தேர்வு செய்க. வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ, எக்கிலங்கிய. இது மட்டும் ஒற்றளபடையில் வரும். ஸோ அப்போ இது 3 வந்து பண்ணாக்க செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடையில் வரும். அதனால் அது 3 வந்து பண்ணாக்க ஒன்றாக வரும். இது வந்து வேறொன்றாக வரும். அடுத்து கொஷின் நம்பர் 85. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. பொருத்தமற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஸோ இதற்கான சரியான விடை வந்து பண்ணாக்கா ஆப்ஷன் இ, தம்பி. ஆப்ஷன் இ, தம்பி.
அடுத்து கொஷின் நம்பர் 86. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. பொதுமொழிக்குரிய சான்றினை தேர்வு செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வேங்கை. ஆப்ஷன் ஆ வேங்கை. அடுத்து கொஷின் நம்பர் 87. எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்கவும். எதிர்மறை தொழிற்பெயர் சான்றினை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ கொல்லாமை. ஆப்ஷன் ஆ கொல்லாமை. அடுத்து கொஷின் நம்பர் 88. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. மொழியின் சிறப்புகளை அறிய துணை செய்வது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ இலக்கணம். ஆப்ஷன் ஆ இலக்கணம். அடுத்து கொஷின் நம்பர் 89. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை. சார்பெழுத்துக்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ 10. ஆப்ஷன் இ 10. அடுத்து கொஷின் நம்பர் 90. உயிரலபடை எத்தனை வகைப்படும். உயிரலபடை எத்தனை வகைப்படும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 3. ஆப்ஷன் ஆ 3. அடுத்து கொஷின் நம்பர் 91. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன. நெட்டெழுத்து அளபெடுப்பது என்பது என்ன. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ செய்யுளிசை அளபடை. ஆப்ஷன் ஆ செய்யுளிசை அளபடை. அடுத்து கொஷின் நம்பர் 92. சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது யாது. சொல் திரிந்து அளபெடுப்பது என்பது யாது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் ஆ சொல்லிசை அளபடை. அடுத்து 93 கொஷின் நம்பர். மொழி என்பது எத்தனை வகை. மொழி என்பது எத்தனை வகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ 3. ஆப்ஷன் ஆ 3. அடுத்து கொஷின் நம்பர் 94. அந்தமான் என்பது எவ்வகை மொழி. அந்தமான் என்பது எவ்வகை மொழி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ பொதுமொழி. ஆப்ஷன் இ பொதுமொழி. அடுத்து கொஷின் நம்பர் 95. உரா அர்க்கு வரநசையி அளபடை வகை. உரா அர்க்கு வரநசையி அளபடை வகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ செய்யுளிசை சொல்லிசை. செய்யுளிசை சொல்லிசை. அடுத்து கொஷின் நம்பர் 96. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் இ வினையாளனையும் பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 97. மூவிடத்திற்கு உரியது டேஷ் படற்கைக்கே உரியது டேஷ். மூவிடத்திற்கும் உரியது டேஷ் படற்கைக்கே உரியது டேஷ். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர். வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர். அடுத்து கொஷின் நம்பர் 98. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது. நடத்தல் என்னும் சொல்லில் நட என்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ வினையடி. ஆப்ஷன் ஆ வினையடி. அடுத்து கொஷின் நம்பர் 99. வேம் குட்டல் கை என்பதன் பொருள். வேம் குட்டல் கை என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ வேகாத கை. ஆப்ஷன் இ வேகாத கை. அடுத்து கொஷின் நம்பர் 100. வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. வாழ்க்கை என்னும் சொல்லுக்குரிய விகுதியை குறிப்பிடுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ கை. ஆப்ஷன் இ கை. அடுத்து கொஷின் நம்பர் 101. அளபெடுத்தல் என்பதன் பொருள். அளபெடுத்தல் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ நீண்டு ஒலித்தல். ஆப்ஷன் ஆ நீண்டு ஒலித்தல். அடுத்து கொஷின் நம்பர் 102. நசையி என்பதன் பொருள்.
நசைஇ என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஆ விரும்பி. ஆப்ஷன் ஆ விரும்பி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.